பெக்டல் டெஸ்ட் பற்றி பேசச்ச டிஸ்கஷன்ஸ் எப்படிலாம் போகும் தெரியுமா? கைதி மூவி ஒரு ஒன் மேன் ஸ்டோரி, அது எப்படி இந்த டெஸ்ட் பாஸ் பண்ணும்? பேட்மேன் மூவி 2 விமனை டீ குடிச்சிட்டே பேச சொல்கிறீங்களா? பாகுபலி மூவி இந்த டெஸ்ட்டை ஃபெயில் ஆகும். ஸோ அது ஒரு பேட் ஃபிலிமா? இந்த டெஸ்ட் தேவையில்லாத டெஸ்ட், வேஸ்ட். And somehow the conversations end there. But I think that's exactly where it should begin. Because we have misunderstood the Bechdel test all along. Hi, welcome back to Beyond the Hero. If you're new here, we look at movies from a slightly different perspective. And today's conversation, the Bechdel test. And original request from எல்லாருக்கும், I'm trying to find my aesthetics for taking this video. My first channel, அதனால் என்னோட ரைட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். இது பெட்டர் சூட்டட் ஃபார் திஸ் வீடியோ அப்படின்னு நீங்கள் எண்டில் சொல்லுங்கள், ஓகே? ஸோ பெக்டல் டெஸ்ட்னால் என்ன? ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் 3 questions. ஒரு மூவியில் 2 நேம்டு விமன் இருக்காங்களா? செகண்ட், அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்களா? தேர்ட், ஒரு மேனை பற்றி தவிர வேறு ஏதாவது பேசுகிறாங்களா? That's all. No scores, no ratings, no good movie, no bad movie. But here's the part I find fascinating. In the Bechdel test, ஒரு மூவி கிரிட்டிக் கிரியேட் பண்ணது கிடையாது. ஃபிலிம் ஸ்கூல்லேருந்தும் வரல. இது 1985 ஆலிசன் பெக்டல்னு ஒரு பர்சன். ஷீ இஸ் அ காமிக் ஸ்ட்ரிப் இல்லஸ்ட்ரேட்டர். அவங்க காமிக் ஸ்ட்ரிப்பில் இந்த டெஸ்ட் பற்றி வரைஞ்சிருப்பாங்க. ஸ்ட்ரிப்பில் எப்படி வரும்னா, 2 விமன் மூவி பார்க்க போவாங்க. அதில் ஒருத்தங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த 3 கண்டிஷன்ஸ் மீட் பண்ணால் தான் மூவி பார்ப்பேன்னு. அப்புறம் அவங்க பார்க்க மூவியே இருக்காது. ஸோ பாப்கார்ன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவாங்க. ஃபார்வர்ட் more than 40 years later, இந்த டெஸ்ட் இன்னும் டிஸ்கஷனில் இருக்குது. ஸோ இஃப் திஸ் டெஸ்ட் doesn't tell if a movie is good or bad, why are we still talking about it? Because Bechdel test ஒரு மூவி குட்டா, பேடா, செக்ஸிஸ்டா, ஃபெமினிஸ்டா, அது எதுவுமே சொல்லலை. இன்ஃபேக்ட் சில அமேசிங் மூவிஸ் இந்த டெஸ்ட் ஃபெயில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராவிட்டி, ஒரு தமிழில் மொழி, ஆர் சில வெரி ஆவரேஜ் பேட் மூவிஸ் இந்த டெஸ்ட்டை ஈஸியாக பாஸ் ஆகும். ஸ்ட்ரேஞ்ச், ரைட்? அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு மூவியில் 2 நேம்டு விமன் கேரக்டர்ஸ் இருக்கலாம் அண்ட் அவங்க பேசலாம். பட் அவங்க பேசுகிற டாபிக் விமனை நல்லா ரெப்ரசன்ட் பண்ணாமல் இருக்கலாம். செக்ஸஸ் கமெண்ட் பேசலாம், விமனை பற்றி பேடாக காசிப் பண்ணலாம், ஆர் அவங்க வெல்பீயிங்கை இம்ப்ரூவ் பண்ணாமல் பேசலாம், ஆர் ஏதோ வைக்கணுங்கிறதுக்காக ரேண்டமாக ஒரு டாபிக் ஒரு 2 minutes பேசிட்டு போயிடலாம். ஸோ தட் மூவி would pass the Bechdel test. விமனை நல்லா ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லிட முடியுமா ஜஸ்ட் பிகாஸ் இட் பாஸ் த டெஸ்ட்? நோ. ஸோ தென் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் டெஸ்ட்? why are we still talking about it? என்ன தோணுதுன்னா, இட்ஸ் ட்ரைங் டு ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன். நம்ம யூஸ்வலாக ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரைச்ச என்ன பேசுவோம்? ஹீரோட ஆக்டிங் செம்ம, ஸ்டோரி செம்ம, வில்லன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, மியூசிக் வாஸ் அ ஹைலைட், பிஜிஎம் கொஞ்சம் ஓவராக இருந்திருக்கு, கிளைமேக்ஸ் போர்ஷன் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் பேசுவோம். ஆனால் பெக்டல் டெஸ்ட் பற்றி தெரிஞ்ச அப்புறம் நம்ம கான்வர்சேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோரியில், இந்த மூவியில் விமன் எப்படி எழுதப்பட்டிருக்காங்க, அவங்களோட லைஃப் எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க, அவங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்குது, லவ் லைஃப்பை தவிர வேறு ஏதாவது ஒரு லைஃப் இருக்கா அந்த விமனுக்கு, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, கான்ஃப்ளிக்ட் என்ன. ஃபனி திங் என்ன தெரியுமா? நான் சொன்ன இந்த கொஷின்ஸ் எதுவுமே பெக்டல் டெஸ்ட்டில் வரல. ஆனால் பெக்டல் டெஸ்ட் பற்றி பேசுறச்ச இந்த கொஷின்ஸ் எல்லாம் தானாக ரைஸ் ஆகும். நம்ம ஒரு டெஸ்ட்னா பாஸ், ஃபெயில், கரெக்ட், ராங் இதெல்லாம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் எல்லா டெஸ்ட்டும் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Some questions are not meant to give us answers. They are meant to make us notice things that we never noticed before. And that to me is what Bechdel test does. Let's do a small experiment. நாளைக்கு நீங்கள் ரோட்டில் போகிறச்ச எல்லோ கார்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் எல்லோ கார்ஸ் தான் தெரியும். நம்பர் ஆஃப் எல்லோ கார்ஸ் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை, உங்களோட அட்டென்ஷன் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் பிகினிங்கில் சொன்னல, ரைட்டில் நான் மாற்றிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ உங்கள் அட்டென்ஷன் would have shifted from somewhere to here.
எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். இது ஒரு பேக்ரவுண்டில் ஒரு நாய்ஸ் மாதிரி, ஒயிட் நாய்ஸ் மாதிரி மாறாமல், ஒரு டிஸப்பியர் ஆகாமல் இதில் கொஞ்சம் நீங்கள் கண் வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தட்ஸ் த எக்ஸ்பெரிமெண்ட் தட் யூ ஹவ் ஆக்சுவலி டன் ரைட் நவ் வித் மீ. பெக்டல் டெஸ்ட்டும் அப்படி தான். இட் டசன்ட் சேஞ்ச் த மூவி, இட் சேஞ்சஸ் த வே வி ஸ்டார்ட் நோட்டிசிங். இந்த மூவியில் விமன் கேரக்டர்ஸ் எப்படி எழுதப்பட்டிருக்காங்க அப்படின்னு சடனாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்போம். அவங்களோட வேர்ல்டு எப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம். இந்த ஸ்டோரி எந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு கவனிக்க ஆரம்பிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே மாறல, சினிமா மாறல, நம்ம பார்க்குற லென்ஸ் தான் மாறி இருக்கு. நெக்ஸ்ட் டைம் யாராவது இந்த மூவி பெக்டல் டெஸ்ட் ஃபெயில் அப்படின்னு சொன்னால், ஸோ வாட், திஸ் இஸ் அ மேன் ஸ்டோரி அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. திங்க் அபவுட் இட் ஃபார் அ செகண்ட். பெக்டல் டெஸ்ட் isn't judging the movie. It is simply asking you to notice things that we never noticed before. Once we start noticing, our conversations become richer. We don't just ask, ஹீரோ எப்படி இருந்தார் படத்தில், ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சா, மாஸ் மூமெண்ட்ஸ் இருந்துச்சா. அண்ட் வி ஆல்சோ ஆஸ்க், விமென்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மூவியில் விமென்கான ஒரு வேர்ல்டு இருக்கா, இந்த ஸ்டோரி யாரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நகருது. இந்த கொஷின்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கிறச்ச the questions and conversations become more richer. And the more that we talk about these things, we'll end up telling more interesting stories. நிறைய மூவிஸ், நிறைய conversations. Thank you for watching.